இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தோம். அது ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. மரியாதைக்குரிய எடப்பாடி ஐயா அவங்க வந்துட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் சிஎம், எவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்தவர். அவரை நம்ம தவேகாவில் வந்து முக்கிய பொறுப்பு போனவொடனே கொடுத்துட்டாங்கல்ல டப்புன்னு. அவர் பேசுகிறாரு, அண்ணாமலை சார் இருந்தாலும் அவருக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம், சேர்ந்துருப்பாங்க கூட்டணி. இவர்களாம் யார் செய்யணும்னு ஒரு உரிமையில் பேசுகிறார். ஆனால் இவருக்கு ஒரு மேடை கிடச்சா மரியாதைன்னா என்ன, எப்படி நம்ம வந்து மற்றவங்களை மதிக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு லெக்சர் எடுப்பார். அதுக்கு ஒரு கைத்தட்டலும் வாங்குவார். இப்படிப்பட்ட ஒரு இது நடக்கும்போது கூட வராரு அவர் எவ்வளோ பெரிய ஏஜ்டு பர்சன், பொதுச் செயலாளர் அவர்கள். அதாவது தாவேக்காவின் தூண் என்ன நினைக்கக்கூடிய பொதுச் செயலாளரும் சரி, தூணாக இருப்பரும் சரி, ரெண்டு பேரும் பேசிட்டு வர்றாங்க. அப்போ இப்படி பேசக்கூடாது, அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல பொதுச் செயலாளர். நான் உங்கள் காலில் வந்து விழும்போது அவ்வளோ விமர்சனம் வந்துச்சு. நான் எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஒரே விஷயம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய வயசு, அதுக்காக தான் காலில் விழுந்தேன். மரியாதைக்குரிய ஆதவர்ஜனா சார், உங்களுக்கு தான் சார். என்னென்னு கேட்டிங்கன்னா சார், நீங்கள் ஏடிஎம்கேக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார், அதுக்கப்புறம் திமுகவுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இந்த ரெண்டு கட்சிக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்கள் வாய்ஸ் ஆஃப் காமனில் நீங்கள் காமனாக பேசும்போது வந்துட்டு மரியாதை கொடுக்கணும் அதெல்லாம் பேசுகிறீங்களே, அப்போ அந்த வாய்ஸ் என்ன ஆச்சு அது சொல்லுங்கள். காமனாக சொன்னீங்களே, எப்படி சொன்னீங்க அது எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு. இதுக்குள்ளேயே நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இது தலைமைக்கும் தலைவருக்கும் கெட்ட பேர், அவப்பேர் ஏற்படுத்தாதான்? அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன நீங்கள் என்னமோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி இன்னொருத்தரை கமெண்ட் பண்ணுறதும் இது பண்ணுறதும் அதெல்லாம் பண்ணுறீங்க. அது மிகப்பெரிய தவறு சார். அது நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நான் இப்பயும் சொல்கிறேன், என்னைக்காக இருந்தாலும் ஒரு அழைப்பு நிச்சயமாக தாவேகா தலைவரும் என்னுடைய நண்பரும் கிட்டேருந்து வர்றோம். அப்போ நீங்கள் தெரிஞ்சுங்க, அவருக்கு விசுவாசமாக எப்படி இருக்குன்றதை கற்றுங்க. நீங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், தாவேகா தலைவருக்கும் என்னுடைய நண்பராகிய தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக கூப்பிட்டு அதை என்னன்னு பார்த்து சார்ட் அவுட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்குறேன். இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்கள் காதுக்கு எதுவும் போய் சேரல, அவருக்கு எதுவும் தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த கண்டிங்க சார், அது பாலாஜியாக இருந்தால் கூட கூப்பிட்டு கண்டிங்க. ஏன் இதை பண்ணிங்கன்னு கண்டிங்க சார், அதுக்கு உங்கள் ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் தயவு செய்து சில விஷயங்களை நீங்கள் உங்கள் கண் முன்னாடி கையாண்டு அதுக்கான தீர்வை காணுங்க. எப்பயும் போல சொல்கிறேன், உங்கள் தொண்டன் பாலாஜி எப்பவும் உங்கள் பின்னால் இருப்பேன். டோன்ட் வரி. வணக்கம்.